ஹலோ காய்ஸ், இன்றைக்கி டே 1 நம்ம இப்போ சாம்பார் செய்ய போகிறோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் ஊற வச்ச பருப்பு இருக்குது, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கிய தக்காளி இருக்குது, அதை கொஞ்சம் ஒரு பிளேட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளிச்சு வச்ச பூண்டு இருக்குது, 6 ஆட்டம், அதை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம் இருக்குது, பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய், அது கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் அதை நல்லா வெந்துக்கணும். சரியா? பருப்பு வேகிற நேரத்தில் நம்ம தாயக்கரவால் இருக்கட்டும். தாயக்கரவால் விளாட போனால் நான் தோற்று போயிட்டேன். இதெல்லாம் ஆகாதரா, சாம்பாரே போய் வைக்கலான்னு சரி நானும் ஒரு குண்டை எடுத்துட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் தூளை ஆட் பண்ணிக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகி கலரி விடுங்க. ஆல்ரெடி செஞ்சு வச்ச பருப்பு தண்ணியை ஃபுல்லாக சேர்த்துக்கணும். அந்த பருப்பு தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாம்பார் தேவையான உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து விட்டதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுக்கணும். சாம்பார் கொதி வந்தோடனே இறக்கி வச்சிருங்க. ஓகே, இப்போ சுவையான சாம்பார்